எங்க போனாலும் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியன்ற மாரி ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டோம். மீல்ஸு அப்புறம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு தெம்பா போனோம். ஏன்னா கண்டிப்பா லேட் பண்ணுவாங்க. எங்க போனோம்னா, லென்ஸ்கார்ட்டுக்கு தான் போனோம். அம்மாக்கும், ஹஸ்பண்டுக்கும் வந்து ஸ்பெக்ஸ் வாங்குறதுக்காக. ஹஸ்பண்ட்க்கு வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் கிளாஸும், அம்மாவுக்கு வந்து பவர் கிளாஸும் வாங்கலான்ட்டு தான் வந்து போயிருந்தோம். என்ன பொறுத்தவரைக்கும் லென்ஸ்கார்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்பெக்ஸ் நம்ப ரிலேட்டடா வந்து ஏதாவது வாங்கணும் அப்டின்னா, நம்ப ஹாஸ்டல்ல வந்து எப்படி செக் பண்ணி ஒரு கண்ணாடி வந்து குடுப்பாங்களோ, அதே மாதிரியே வந்து அங்கேயும் வந்து செக் பண்ணாங்க. லெட்டர்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணி, எல்லாரும் செக் பண்றாங்களே நானும் போய் செக் பண்ணேன். ஓகே எனக்கு எந்த பவரும் இல்ல. கண் நல்லா இருக்குன்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என் டோட்டல் பாடில அது ஒண்ணு தான் நல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா பாப்பா பொறந்ததுக்கு அப்புறமா டோட்டல் பாடி டேமேஜா தான் இருக்கு. அப்புறம் நெறைய கண்ணாடி போட்டு, போட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா, நம்ம மட்டும் ஏன் சும்மா நிக்கணும்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற கூலிங் கிளாஸ்லாம் வந்து எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் ஸ்பெக்ஸ் பெர்சனா இருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஸ்பெக்ஸ் எமோஜிய கமெண்ட் பண்ணுங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லாஸ்ட் இயர் வாங்குன கண்ணாடி உடைஞ்சு போச்சு. அதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு போன வருஷம் வாங்குன மாடல்லயே வந்து கலர மட்டும் கொஞ்சம் வேறாவா பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் பக்கத்துல இருக்கிற கண்ணாடிய எடுத்து என் மூஞ்சிக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு கண்ணாடி தூக்கி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கேட் ஐ தானே இப்ப ட்ரெண்டுன்னு நெனைக்கிறேன் நானு. அத கொண்டு வந்து என் ஹஸ்பண்ட் குடுத்தாங்க. "இத ட்ரை பண்ணி பாரு. நீ மட்டும் ஏன் சும்மா நிக்கிறன்னு." அப்புறம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் நானு. அந்த கடையில இருக்கிறவங்க நெனச்சிருப்பாங்க, இவங்கள பார்த்தா கண்ணாடி வாங்க வந்த மாரி தெர்ல. போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க போலன்னு. அப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம்.